பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுத்த பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்த்தவா. தனியிதழ் காதல் பசி தீர்க்குமே, காண்போம் பேரின்பமே. கனியிதழ் காதல் பசி தீர்க்குமே, காண்போம் பேரின்பமே. வானிலும் ஏது வாழ்வது போலே, வசந்தமே என்னாலும். வானிலும் ஏது வாழ்வது போலே, வசந்தமே நீ என்னாலும். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. இங்கேயும் கேட்டல காதலா இல்ல நடிப்பு. புலியோட போராடத்தான் வேண்டுமா அந்த அழகான அரசகுமாரன்? ஓ அழகா? அது யாருக்கு வேண்டும் அழகு? அது ஆணி வேறில்லாத விருட்சம், அகம்பாவத்தின் சிகரம், விட்டில் பூச்சிக்கு விளக்கு, அப்படி இப்படி என்று தாங்களே. மும்தாஜ் அவன் அழகுக்காக அல்ல, ஆண்மையும் அறிவும் உள்ள ஒரு வீரன் வருங்கால உலகத்திற்கு அவசியம் இல்லையா? உலகத்திற்கா இல்லை உங்களுக்கா? என்ன அவசியம்தான். சட்டம் இடம் கொடுக்க வேண்டுமே என்று. சட்டம்? மும்தாஜ், சட்டம் நம் திட்டத்திற்கு கட்டுப்பட்டதுதானே. சட்டம் உங்களுக்காக சலுகை காட்டுமானால் நமது சமஸ்தானமே சீர்குலைந்து விடும் மகாராணி. கவலை இல்லை. பகாவலியின் ஆட்சியில் ஒரு பகுத்தறிவாளன் மிருகத்திற்கு பலியாக கூடாது. அதுவே என் லட்சியம். பகவதி ராணியின் ஆட்சி பாரபட்சமான ஆட்சி என்று அவமதிப்பார்களே தவிர ஆமோதிக்க மாட்டார்கள். ஆமோதிக்க மாட்டார்களா? அந்த முடிவையும் தெரிந்து கொள்வோம். இப்போதே சபை கூடட்டும். நடுநிசையில் சபை கூட வேண்டிய காரணம்? மந்திரி யூரோப் நகரவாசி புலியுடன் போராடத்தான் வேண்டுமா? ஆம் ராணி சர்க்கார், சட்டப்படி போராடத்தான் வேண்டும். சட்டத்தை அமைத்தது யார்? நான் தானே. ராணி சர்க்கார், சட்டம் என்பது பாரபட்சம் இல்லாத குழந்தை. அதை ஒரு தாய் பெறுவதற்கு உரிமை இருந்தாலும் அழிப்பதற்கு சமூகம் இடம் தராது. எந்த சர்க்காரும் அனுமதிக்காது. சட்டத்திற்கும் குழந்தைக்கும் சம்பந்தமில்லாத ஓமை.
சட்டத்திற்காக மனிதன் பிறக்கவில்லை, மனிதனுக்காக சட்டம் பிறந்தது. காலம் மாறுகிறது, அரசாங்கமும் சந்தர்ப்பம் தெரிந்து சட்டத்தை மாற்றி அமைக்கின்றது. தானே மக்கள் வரவேற்பார்கள். அப்படி என்றால் யுக்தியும் சக்தியும் நிறைந்த ஒரு சுத்த வீரன் புலியோடு போராடி பலியாக வேண்டும் என்பது நியாயம். அப்படித்தானே? புலி போட்டியில் பலியாவான் என்ற முடிவுக்கு தாங்களேன் வர வேண்டும். தயவு செய்து மனைவி திருப்பி அமைக்க வேண்டும். ஆம், உங்கள் மனமே நீதிபதி. நீதிபதியை குற்றவாளியானால் தீர்ப்பு கூறுவது யார்? ஆருக்கு நேரான ஊரும் அரசனுக்கு மாறான குடிகளும் என்ன ஆனார்கள், என்ன ஆவார்கள் என்பது ஞாபகம் இருக்கட்டும். எண்ணற கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி என்று சொல்லும் ஏட்டுச்சுவடிக்கு இடம் கொடுக்காமல் நாட்டை பரிபாலிக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அற்ப ஏட்டுச்சுவடுகளுக்காக என் எண்ணத்தை மாற்றி அமைக்க முடியாது. ராணி சர்க்கார், இது தங்கள் சுயநலத்திற்காக வகுத்த சொந்த பாதையாக தெரிகிறது. எது சுயநலம்? சட்டத்தை தகர்ப்பதே சுயநலம், சமூகத்தை எதிர்ப்பதே சுயநலம். அந்த வீரனை கண்டதும் தங்கள் இரும்பு உள்ளம் கரும்பு உள்ளமாக மாறியதே சுயநலம். சந்தர்ப்பம் போல் பேசுவதே சுயநலம், தான் என்று கர்வம் கொள்வதே சுயநலம், சமயம் போல் மாறுவதே சுயநலம். போதும், நிறுத்துங்கள். புலி போட்டு நடக்கட்டும்.